விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில கிரகத்தினால் நன்மைகள் நடக்கும். அதே போல இப்ப குழந்தை சார்ந்த விஷயங்களை வெற்றியை கொடுத்துரும். அதே போல இப்ப 2027 வரைக்கும் அதே போல வெளிநாடு யோகம் எப்ப சார் கிடைக்கும் எனக்கு? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கான டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, அடுத்த 5 வருஷம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 2026ஐயும் சேர்த்து 2030 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, சுப மாற்றங்கள் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுதான் இன்னைக்கான டாபிக். இதை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு 5 வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா வருட கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம். அப்ப அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை மாறக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். இதை வைத்து தான் நம்ம வருட கிரக பலனை சொல்றோம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னும் போது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்கு அதிகமா இருக்கும், சில ராசிக்கு கம்மியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. அடுத்த 5 வருஷம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு அழகாக பார்த்துட்டு வரோம். ரொம்ப சூப்பராக நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. எச்சரிக்கையாக எதில் இருக்கணும், எதுலலாம் அவங்க செய்யலாம் அப்படின்னு 2.5 வருஷமாக 5 வருஷத்தை பிரித்து ரொம்ப சூப்பராக சொல்கிறீங்க சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்த 5 வருஷம் எப்படி அமைய போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில கிரகத்தினால் நன்மைகள் நடக்கும், ஒரு சில கிரகத்தினால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சனி பகவான் எடுத்து, சனி பகவான் இப்ப 5ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வை 11ஆம் இடத்துல உள்ளதுனால அனைத்து விதமான விஷயங்கள் லாபத்தை கொடுத்துரும். நிறைய பணம் சம்பாதிக்கலாம், பொருள் ஈட்டலாம், பேர் புகழ் கிடைக்கும், வெளியூர் வெளிநாடு சென்று நிறைய சம்பாதிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை மாறிக்கலாம், தொழிலை மாத்திக்கலாம், இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி குருவும் பாத்தீங்கன்னா இப்ப பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அடுத்த 10ஆம் இடத்துக்கு வராரு, 11ஆம் இடத்துக்கு வராரு. அடுத்த 5 இயர்ஸ் குருவுடைய பொசிஷன் சூப்பரா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆக போறார் 2028ல. அப்ப என்ன ஆகும்னா, அந்த 6ஆம் இடம் போகும்போது என்ன ஆகும்னா, நல்லா போயிட்டு இருக்க ஒரு பிசினஸ்னா ஒரு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதுல ஒரு கொஞ்சம் பிசினஸ்ல ஒரு தடை ஏற்படும், ஒரு தொந்தரவு கொடுக்கும். அப்ப என்ன பண்ணும், அந்த 2028ல இருந்து பிசினஸ் தேவைன்னா பண்ணணும், தேவையெல்லாம் பண்ணக்கூடாது, இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது அப்படி உணர்ந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனைகளை கொடுக்காது. அதே போல இப்ப குழந்தை சார்ந்த விஷயங்களை வெற்றியை கொடுத்துரும். குழந்தைங்களால பேர் புகழ் கிடைக்கும், குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யலாம். கல்யாணமா இருக்கலாம் சரி, அவங்களுக்கு படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே செய்ய முடியும். அதே போல இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்களுக்கு ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நிறைய பேர் கேட்பாங்க விருச்சிக ராசி, சார் எங்க சார் நாங்க கடன் வாங்கி தான் வாங்கணும். கடன் வாங்கினாலும் கிடைக்கும். இப்ப நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கி கூட வீடு வாங்க முடியாது, அந்த பணம் வீண் விரயம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இப்ப இல்லாம இப்ப ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு பண்ணலாமான்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னா அடுத்தது 6ஆம் இடத்துல வரும்போது கடன் வரும்.
அந்த கடன் என்ன ஆகும்னா வாழ்க்கை ஃபுல்லாக கடன் கட்டுற மாதிரி மாறிடும். அதனால் அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே போல் இப்போவே உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம இதே மாதிரி இருந்துருவோம் அப்படின்னு நினச்சி அடுத்த 2028க்கு அப்புறம் இவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது, அவேர்னஸோட இருக்கிறது நல்லது. ஒரு சுகர் ஏற்கனவே இருக்குது சார் எனக்கு அப்படின்னா அதுக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், டயட் ஃபாலோ பண்ணணும். எனக்கு ஒரு பிபி இருக்குது, ரெகுலராக டாக்டர் செக்அப் பண்ணிக்கணும், செஞ்சுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே போல் இப்போ 2027 வரைக்கும் பெரிய சண்டை சச்சரவுகள் எதுவும் பெருசாக இருக்காது, நல்லாவே போகும், லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஆமாம், எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் 2028க்கு அப்புறம் குடும்பத்தில் ஏதாவது சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். 2028க்கு அப்புறம் அனைத்து விதமான வழக்குகள்லையும் ஜெயிக்கலாம், அனைத்து விதமான போட்டிகளையும் ஜெயிக்கலாம். அப்போ நான் விருச்சக ராசியா இருக்கேன் சார், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறேன் சார், நான் எப்போ சார் கம்ப்ளீட் பண்ணுவேன், எப்போ சார் கிடைக்கும்னு கேட்டால் 2028க்கு தாங்க கிடைக்கும். அந்த டைம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, முயற்சியை விடாதீங்க. அந்த 2028ல 30 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு, 30 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது வேலை பாருங்க, செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறது படிக்கிறது செய்யறதுலாம் அது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லணும். அடுத்து அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ட்ரை பண்றேன் சார், ஸ்போர்ட்ஸ்ல வந்து எப்போ நான் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2027 28 வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக தான் போகும். 2028க்கு அப்புறம் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க, ஒரு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும்னு சொல்லணும். அடுத்தது அதே போல் இதில் இருக்கவங்க ஒரு சிஏ எக்ஸாம் எழுதுறாங்க, டோஃபெல் எழுதுறாங்க, ஜிஆர் எழுதுறாங்க, அவங்கெல்லாம் சார் நான் ஒரு வாட்டி அட்டம் பண்ணேன் எனக்கு கிடைக்கல, நான் விட்டுலான் இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கு படிக்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, 2028ல கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த டைமுக்கு அவங்க அதை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளிநாடு யோகம் எப்போ சார் கிடைக்கும் எனக்கு, நான் வந்து 2 வாட்டி பணம் கட்டி ஏமாந்துட்டேன் சார், கடன் வாங்கி வர கட்டிட்டு இப்போ அதுக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லாமே விருச்சக ராசி என்பர்களுக்கு இருக்கு. எப்போ சார் கிடைக்கணும், 2028க்கு அப்புறம் தான் சார் கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க, அந்த டைம்ல ட்ரை பண்ணா ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இதெல்லாமே நடக்கும், இதெல்லாமே பிரச்சனையை கொடுக்காது. அதே போல இந்த நேரத்துல காதல் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். விருச்சக ராசிக்கு என்ன சொல்லணும்னா, இப்ப காதல் பண்றீங்கன்னா வீட்டுல சொல்லி கல்யாணத்தை பண்ணிடுங்க. என்ன ஆயிடும்னா இவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஆனா இருந்தாலும் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்கன்னா இந்த பொண்ணு கரெக்டா தப்பா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பெண்ணா இருந்தா இவர் நல்லவரா கெட்டவரா, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நேரம் நல்லா இருக்கும்போது நல்லவங்களா காட்டும், நேரம் செல்லாத போது ஒரு நல்லவரை கூட தப்பா காமிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு பையனை நல்ல ஒரு மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த டைம்ல காதல் பண்றீங்கன்னா அதை காதலை வீட்டுல சொல்லி கல்யாணமா பண்ணிக்கிறது நல்லது. 2028க்கு அப்புறம் காதல்ல பிரச்சனை வருங்கன்னு சொன்னா நல்லது. அந்த டைம் கவனமா இருங்க, அந்த டைம்ல தேவையில்லாத காதலை மாட்டிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணலாம். இதெல்லாம் இந்த அடுத்த 5 வருஷத்துல விருச்சக ராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமா. சூப்பர் சார், ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 5 வருஷம் ஓரளவுக்கு மூச்சு விடக்கூடிய காலகட்டமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. காதல் கைகூடும், திருமணம் பெற்றோர்கள் சம்மதத்தோட நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அற்புதமான தகவல் விருச்சிகத்துக்கு கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் மேடம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் வந்து நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.